ஜிம்முக்கு போறவங்களாம் வந்துட்டு மசில் ஸ்ட்ரென்த்துக்காக வந்துட்டு ஒரு நாளைக்கு நிறைய எக் எடுத்துப்பாங்க, சிக்கன் அதிகமா எடுத்துக்கிறாங்க. நீங்க புரோட்டீனும் எடுத்துக்க கூடாது, கார்போஹைட்ரேட்டும் எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்ப அவங்க ஒரு நாளைக்கு அளவுக்கு அதிகமா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? கட்டாயம் வருமானு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட மெட்டபாலிசம் வந்து ஒவ்வொரு மாதிரி. இப்ப நீங்க 100 கிராம் சாப்பிடுறத உங்க உடம்பு டைஜஸ்ட் பண்ணி அதை அப்சர்வ் பண்றதும், நான் 100 கிராம் சாப்பிடுறத அப்சர்வ் பண்றதும் வேற வேற அப்படின்றனால அவங்களுக்கு அது வேற மாதிரி தான் இருக்கும். அதனால அவங்களுக்கு இருக்கிற அளவு, இப்ப ஒருத்தர் ஒரு 60-70 கிலோ இருக்கிறாரு அப்படின்னா அவர் ஒரு 70 இல்ல மேக்ஸ் போச்சுன்னா ஒரு 100 கிராம் புரோட்டீன் அவர் டெய்லி கன்சியூம் பண்ணா ஓகே. அந்த புரோட்டீன்லயும் கவனமா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபைபர் இன்க்ளூடடா அவர் சாப்பிட்டாருன்னா அது நல்லது. இல்ல நான் வெறும் புரோட்டீனை மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டாருன்னா, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த லூசின்னால எம்டார் பாத்வே ஆக்டிவேட் ஆகி அதன் மூலமா இந்த growthன்றது அதிகமாகிறது. இது வந்து அவங்களுக்கே தெரியாம கேன்சர் செல்லோட growth தினசரி இருக்கும். அந்த கேன்சர் செல்லோட growth உடனே தெரியாது. இன்னைக்கு நான் ஜிம் போனேன், இன்னைக்கு சாப்பிட ஆரம்பிச்சேன், அதெல்லாம் இன்னைக்கு அடிக்கடி நம்ம செய்யறோம் இல்லையா. உதாரணத்துக்கு நம்ம பிரியாணி சாப்பிடுவோம். ஒரு பிரியாணில சிக்கன் பீஸ் பிளஸ் முட்டை 2 சேர்த்தீங்கன்னா 25 கிராம் தாண்டிடும். டெய்லி இதுவே செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அந்த சுவிட்சை நீங்க ஆன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அடிக்கடி ஆன் பண்ணீங்கன்னா எதுவா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா செஞ்சீங்கன்னா பிரச்சனை தான் இல்லையா. அது மாதிரி அது பிரச்சனை.